ஹேலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோடு 21 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் ஆர் மூவிஸை நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். அப்புறம் நான் வீடியோவோட எண்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இப்போ சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து கேளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோயினியோட அப்பா வந்து அட்டாக் பண்ண போயிருப்பார்ல. இந்த எபிசோடு அதில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினியோட அப்பாவும் செம்ம ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணால் அந்த கார்டே வந்து அதிருது. இருந்தாலும் அவன் அசால்ட்டாக வந்து டார்ச் பண்ணுறான். அதை பிளாக் பண்ணவனும் சும்மா இல்லாமல் என்னப்பா கிழவா வயசாயிருச்சு போல், அதனால தான் என்னாலே உன்னோட அட்டாக்கை இவ்வளோ ஈஸியாக தடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு இவருமே மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாரு. அவனும் பேக் அடித்து ஜம்ப் பண்ண உடனே ஹீரோயினியோட அப்பாவும் அட்டாக் பொசிஷனுக்கு வந்து வராரு. டே கிழவா, அவனுக்கு வயசானாலும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ண, உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருமே ஸ்வாடை வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. பிடிச்சவரும் உடனே போய் அட்டாக் பண்ண, டே கிழவா, நான் தான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்ல, உன்னால் என்னை அசால்ட்டாக தோக்கடிக்க முடியாது, கொஞ்சம் விட்டால் நானே உன்னை பொழந்துருவேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருமே பெரிய பெரிய அட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. இவன் ஸ்வாடை கூட யூஸ் பண்ணாமல் அசால்ட்டாக டார்ச் பண்ணிட்டே இருக்க, திடீர்னு அவனோட ஸ்வாடில் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். ஹீரோயினியோட அப்பாவும் இது என்ன விதமான பவர் அப்படின்ட்டு தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் வந்து தூக்கி பின்னாடி வந்து அடிக்குது. அவனுமே நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். போன இது இடம் வந்து சரியான டேமேஜில் வந்து இருக்குது. அவருமே தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போய் நின்னவர் அவரோட ஸ்வாடில் ஏதோ ஒன்றத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. வேறு ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்வாட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. எதே இந்த ஸ்வாட் டேமேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி அவனும் ஷாக்காக பார்க்க, என்ன பார்க்கலவா, இந்த ஒரு அட்டாக்லேயே ஸ்வாட் டேமேஜ் ஆகிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எப்படா தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி கிழவன் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். எதை பார்த்து ஷாக் ஆனான் அப்படின்னா, அவனுக்கு பின்னாடி 5 பிளாக் கலர் பால் மாதிரி ஏதோ வந்து க்ரியேட் ஆகுது. அதை பார்த்துட்டு தான் வந்து ஷாக்குறான். இது QI எல்லாம் இல்லை, இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, இது நானாக உருவாக்கின ஒரு அட்டாக்டா அப்படின்ற மாதிரி அவனும் வில்லத்தனமாக வந்து சிரிக்க, இது வரைக்கும் இது நான் பார்க்காத ஒரு அட்டாக்காக வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் உன்னால் முடிஞ்சால் இதை தடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சில பாம்புங்களெல்லாம் வேறு இவனுமே அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பாம்புங்களும் லைனாக 1 பை 1 போய் அட்டாக் பண்ண வந்து போகுது. ஹீரோயினியோட அப்பா கிட்ட வந்து போக, அட்டாக் பண்ண ஃபோர்ஸுக்கு ஒரு புகை மூட்டை வந்து க்ரியேட் ஆகுது. புகை மூட்டை போனதுக்கப்புறமா அந்த ஸ்வாட் 2 துண்டாக வந்து போக, ஹீரோயினியோட அப்பாவும் சரியான டேமேஜில் வந்து இருக்கார். டே கிழவா, இந்த அட்டாக்கை எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சிட்ட போல், இருந்தாலும் நான் செமையாக டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் இப்போ நீ என்னை கொன்னாலும் உன்னை அவன் வந்து கொல்லுவான்டா அப்படின்ற மாதிரி கிழவனுமே வந்து சொல்கிறான். அது கேட்டவனும், டேய் இவ்வளோ நேரம் அந்த நாய்ங்கள்லாம் செத்துருக்கோண்டா அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிவிட்டு, அவங்களால முடிஞ்சால் என்னை வந்து கொல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி அவனும் வில்லத்தனமாக சொல்லிவிட்டு சிரிக்க, எப்படியாச்சும் சர்வே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இவனுமே மனசுக்குள்ளவே வந்து நினைக்கிறான். சர்வே பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஒரு ரெட் ஸ்க்ரீனில் ஷேடோவில் அந்த கிழவனோட தலை துண்டாக வெட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு மெடிக்கல் ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணுறவனை தான் வந்து காட்டுறாங்க. அவனும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு வந்து இருக்கான். பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. இந்த வழியாக போனால் ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணை வந்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் யாரா நீங்கள், நல்லா அந்த மாதிரி யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்கிறான். அதை கேட்டவனும், திரும்ப சொல்லு, நீ யாருமே பார்க்கலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இல்லை நான் யாருமே பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறான். இவனுமே அட்டாக் பண்ண வந்து போக, இல்லை நான் போய் பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுமே கிட்ட வந்து போகிறான். இப்போ சொல்லு, நீ யாருமே வந்து பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் எத்தனைடா டைம் கேட்பீங்க, நான் யாருமே பார்க்கல, பார்த்தா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் மேலே நான் கில்லிங் இன்டென்ட்டை யூஸ் பண்ணால் கூட இறந்துருவான்னு நினைக்கிறேன், அதனால் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போகிறான். போகும்போதே நீ பார்த்த அப்படின்னா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் 4 டீமாக பிரிஞ்சு போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுமே எஸ் சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு 4 டீமாக வந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவனுமே எழுந்து நின்றுட்டு ஒரு ஹேண்ட் சிக்னல் மாதிரி வந்து காட்ட, பின்னாடி யாராச்சும் வருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் யாருமே வரல. அவனுமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, ஓ உங்களுக்கு இந்த ஹேண்ட் சிக்னல் புரியலையா, டேய் எழுந்து வாங்கடா, அவங்க எல்லோரும் போயிட்டாங்க, இப்போ சேஃப்டி தான்ன்ற மாதிரி சொல்ல, பின்னாடி ஹீரோவும் ஹீரோயினியும் நடந்து வந்து வராங்க. கிட்ட வந்துட்டு எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மரியாதை வந்து செலுத்துகிறான். நீ அந்த மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ரெமி வா இவங்களுக்கு மரியாதை செலுத்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை வா நம்ம அப்பா கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் கூப்பிட்றாங்க. ஏன்னா பைத்திய மாதிரியா பேசுகிற, இப்போ தானே நம்ம அவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிச்சு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நம்ம அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்களுமே சொல்கிறாங்க.
ஹீரோவும் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக நின்னுட்டு மனசுக்குள்ளவே நானும் இதே நிலைமையில வந்து இருந்தேன். என்னாலயும் வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினி அழுந்துக்கிட்டே வாங்க நம்ம போலாம் அப்படின்ற மாரி வந்து கூப்பிடுறா. இல்ல இப்போதைக்கு நம்மளால வந்து முடியாது. இப்போ நான் ஃபுல் எனர்ஜில கூட இல்ல அப்படின்ற மாரி சொல்ல, சரி ஓகே நான் தனியாவே போயிட்டு எங்க அப்பாவ காப்பாத்திக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, இல்ல நில்லு அப்படின்ற மாரி ஹீரோவும் தடுக்க வந்து ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனால வந்து முடியல. ஏன் இப்ப என்னால எனக்கு புடிச்சவங்கள கூட காப்பாத்த முடியல அப்படின்ற மாரி அவனும் கஷ்டப்பட, பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. டேய் குட்டி பையா! நீ பழச நெனச்சு கஷ்டப்பட்ட அப்படின்னா, அதுக்கான கஷ்டத்தெல்லாம் இதில வந்து காட்டிரு அப்படின்ற மாரி சொல்ல, அப்புறம் உனக்கு புடிச்சவங்கள நீ காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்ல, இவனுமே பழசெல்லாம் நெனச்சு வந்து பார்க்குறான். ரெமி கூட இருக்கும்போது தானே இவன் சந்தோஷமா இருந்தான் அப்படின்ற மாரி எல்லாம் நெனச்சுக்கிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு என் மேல ஒரு அக்கறைப்பட ஒரு கேரக்டர் வந்துச்சு. அவங்கள நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்ற மாரி சொல்லிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நான் திரும்ப உங்கள பார்த்தேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இதுக்கான ரிப்பே வந்து பண்றேன் அப்படின்ற மாரி சொல்ல, டேய் போய் காப்பாத்துடான்ற மாரி வந்து சொல்றாங்க. ஓஹோ! இப்ப நான் வந்து மறந்துட்டேனே அப்படின்ற மாரி ஷாக் ஆயிட்டு அந்த கூட கிட்ட வந்து போறான். கூடிய சீக்கிரத்தில என்னோட டிசப்பிள் கிட்ட வந்து போணும். இல்ல அப்படின்னா அப்படின்ற மாரி எதையோ ஒன்னத்த வந்து யோசிச்சுக்கிட்டு, இவங்கள நான் காப்பாத்த போணுமா? அப்படின்ற மாரியும் வந்து யோசிக்கிறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி, இப்போ ஹீரோயினி ஏதோ ஒரு காட்டுல தனியா வந்து நின்னுட்ருக்க. பேலஸ்க்கு எந்த வழியா போணும் அப்படின்றது கூட எனக்கு வந்து தெரியலையே. ஒருவேளை நான் அவன் கூடவே இருந்திருந்தா, இவ்வளோ நேரம் நான் பேலஸ்க்கு போயின்னுருக்கலாமோ அப்படின்ற மாரி வந்து யோசிக்கிறாங்க. இல்ல இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அடுத்தவங்கள நம்பவே கூடாது அப்படின்ற மாரி அவங்களும் மண்டைய ஆட்டிட்டு வந்து இருக்க, பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. சாங்க்லான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருச்சா அப்படின்ற மாரி இவங்களும் பார்க்க, வந்தது சாங்க்லான் இல்ல, அந்த பச்சை சொக்கா போட்டவனோட கேங்கு தான். வந்தவங்களும் சும்மா இல்லாம, நீ சைலண்ட்டா வந்துட்ட அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோயினியும் நீ என்கிட்ட வராத அப்படின்ற மாரி வந்து சொல்ல, என்னம்மா நான் வந்தா என்ன தப்பு அப்படின்ற மாரி அவனுமே வந்து கேட்குறான். இல்லை என்கிட்ட வந்து வராதன்ற மாரி வந்து சொல்லிட்டு பின்னாடி வந்து போகிறாங்க. டேய் அவனை கூப்பிட்டாங்கடா அப்படின்ற மாரி 2 பேர் அமுச்சு விட அவங்களுமே வந்து போகிறாங்க. போனவங்க கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லை கொலை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவன் தப்பான விஷயத்தெல்லாம் வந்து பேசிட்டு வந்து இருக்க, இல்லை நீ என்னை தொடாத அப்படின்ற மாரி சொல்லிட்டு சாங்கா அப்படின்ட்டு வந்து கத்துறாங்க ஹீரோயினி. என்னம்மா நீ பண்ணதே திரும்ப திரும்ப வந்து பண்ணுற, உன்னை விட்டு போனவன் திரும்ப எப்படி வருவான்னு நினைக்கிறான்னு சொல்லி பயமுறுறதுக்குள்ளே அவனோட கை துண்டா வந்து போது அவனுமே கத்துறான் கதறான். இருந்தாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. பக்கத்தில் இருந்தவனை ஸ்பேரை வச்சு ஒரே ஒரு அட்டாக்கு, அவ்வளோதான். அந்த இடத்துல அவனுமே மட்டாக்கு ஹீரோ சரியான ஒரு மாசில் வந்து நிற்க, சாங்கா நீ வருவேன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல, நான் எப்படி உன்னை விட்டு வந்து போவேன்னு நினைக்கிறேன், சரி வா இப்போ நம்ம போகலான்ற மாதிரி சொல்ல, ஓ நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை வந்து கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்ல, பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே டேய் அவனை விட்றாதீங்கடா அவனை கொல்லுங்கடான்ற மாதிரி சொல்ல, ஒரு 4 பேர் ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண வந்து வராங்க. ஹீரோவுமே செம கடுப்பில் அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண அடுத்த செகண்டு இன்னொரு அட்டாக்குமே வந்து யூஸ் பண்ணுறான். அயன் பால் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு யூஸ் பண்ணதில் அவனுங்க 4 பேருமே அடுத்த செகண்டே வந்து பறக்குறாங்க. பறந்தவனங்களும் அவனுங்க 4 பேரையும் போட்டு தள்ளிட்டு 5வதா இன்னொரு ஆளையுமே வந்து போட்டு தள்ளுறான். போட்டு தள்ளின அடுத்த செகண்ட் ஸ்பியரை எடுத்து காட்டினா அந்த இடத்துல 5 பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. அவனும் மூச்சு வாங்கிக்கிட்டே பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தவனுக்கு ஷாக்காக இருக்கோ இல்லையோ, எனக்கு சரியான ஷாக்கு. ஏன் அப்படின்னா மொத்த பேருமே அங்கே தான் வந்து இருக்கானுங்க. அந்த கூட்டத்தில் லீடர் மாதிரி இருந்த ஒருத்தனும் இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், இவனை நான் லாஸ்ட்டாக தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பார்க்குறான். ஹீரோவும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு, ரெமி நீ இந்த இடத்த விட்டு வந்து ஓடு, நான் பின்னாடியே வந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாங்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு சரியான ஷாக். ஒரு மலையோட எஜ்ஜில் இருந்து அவங்க 2 பேருமே நின்றுட்டு பார்க்க கீழே ஒரு பெரிய ஆறு வந்து ஓடுது. அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஓகே டாடா பை பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன்ல, அது என்ன அப்படின்னா, இதில் ஒரு 53 சாப்டர்ஸ் தான் வந்து இருந்துச்சு. அதாவது இப்போ நான் பார்க்குற வரைக்கும். இன்றைக்கி போயிட்டு செக் பண்ணி பார்த்தா 66 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அதே செகண்டில் ஷாக்காகவும் ஆயிடுச்சு. பத்தாததுக்கு அதில் ஒரு லாஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் வந்து பேமெண்ட்டில் வந்து இருக்குது, அதாவது ப்ரீமியமில். இதுக்கப்புறமும் சாப்டர்ஸ் வந்து வருமா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டு இருந்த ஒரு கேரக்டருமே இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சாப்டருக்கு வந்து வரான். வந்தவன் சும்மா இருப்பான்னு பார்த்தா ஒரு வம்ப இழுத்து விட்டு வந்து போயிடுறான். அதுவுமே ஹீரோ வந்து சால்வ் பண்ணிட்டு அதோட அந்த சாப்டரையுமே வந்து முடிக்கிறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்ப்பீங்க. சரி ஓகே டாட்டா பை பாய். அப்புறம் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு எபிசோடு தான், டாட்டா. ஏன் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தான் யாருமே எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் எதுக்கு நான் 2 வீடியோவை போட்டு என்னோடய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணணும், நீங்களே சொல்லுங்கள். நான் டெய்லியும் 2 வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா,
எனக்கு தேவையானது அந்த லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு இத கூட நீங்க பண்ணி விட்டு வந்து போமாட்டீங்க அப்படின்னா, நான் எதுக்காக 2 வீடியோ டெய்லியும் மெனக்கெட்டு வந்து போடணும்? பத்தாத குறைக்கு ஒரு 180 வியூஸே வந்து ஒழுங்கா தாண்ட மாட்டேங்குது. பார்த்து பண்ணுங்க. சரி ஓகே. பாய் பாய்.